நன்றி உணர்வு. நன்றியில் 6 வகையான நன்றி இருக்கு. வாய் நன்றி. 1 வாய் நன்றி. சில பேர் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ நன்றி அப்படின்னு வாயில் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நன்றி உணர்வு இருக்காது. 2வது மனசில் நன்றி சொல்கிறது, மனசார நன்றி சொல்கிறது. இவங்க வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நன்றி உணர்வு இருக்கும், வெளியே காட்ட மாட்டாங்க. 3வது ஒரு ஆக்ஷன் மூலியமாக, உணர்ச்சி மூலியமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீலிங் மூலியமாக ஒரு பாடி லாங்குவேஜ் மூலியமாக காமிப்பாங்க. ஆனால் வாயில் சொல்ல மாட்டாங்க. யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அப்படி கண்ணில் தண்ணி வரும், வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கையை தலையை வண்டி குனிகிறது, கை எடுத்து கும்புறது, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் நன்றி அப்படின்னு வாயில் சொல்ல மாட்டாங்க. 1 வாயில் சொல்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்காது. உள்ளுக்குள்ளே இருக்கும், வாய் சொல்லாது. உணர்வு மூலியமாக, பாடி லாங்குவேஜ் மூலியமாக சொல்கிறது ஒருத்தங்க. அவங்களுக்கு மனசில் இருக்கும், அதனால தான் சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. வாயில் மட்டும்தான் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே இருக்காது. உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, வாயில் சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இது 3வது. 4வது செயல். செயல் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நன்றி உணர்வை உள்ளே வச்சுக்குவாங்க. வாயிலையும் சொல்ல மாட்டாங்க, பாடி லாங்குவேஜ்லையும் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் சரியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எதிர் செயல் செய்வாங்க. எதிர் செயல்னால் திருப்பி நன்றி கடனாக இருப்பாங்க, செயல் செய்வாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. 5வது நடிக்கிறது. போலியான நன்றி, ஃபேக் கிராட்டிடியூட். போலியாக நன்றி சொல்கிறது, நடிக்கிறது, காரியத்துக்காக ரொம்ப நன்றிங்க, உங்களால் தாங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பணம் வாங்குறதுக்கு, இன்னும் கொஞ்சம் அவங்கள ஏமாத்துறதுக்கு, இதுதான் அவங்களுடைய வேலை, போலியாக இருக்கிறது. 6வது கடமைக்கு நன்றி சொல்கிறது. காசுக்காகனா சம்பளத்துக்காக.